பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சாஹப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார். அப்பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி, நானா, நீ ஏன் வீணாக கலங்குகிறாய்? புலன்கள் அவைகளுக்குட்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும். நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம். கடவுள் இவ்வழகிய உலகத்தை படைத்துள்ளார். அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும். மனம் மெதுவாக படிப்படியாக அமைதியுறும். முன்கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும்? உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை. நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லையானால் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு பயப்பட வேண்டும்? கண்கள் தம் வேலையை செய்யலாம். நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார்.